ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். வேர்ல்ட் ஆஃப்டர் கோகு டெத்துங்கிற இந்த ஒரு சீரீஸில் இது 12th எபிசோடாக இருக்குது. ஒருவேளை எபிசோட் நம்பரை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. பட் வீடியோ டைட்டிலில் கரெக்டான எபிசோட் நம்பரை நான் போட்டுடுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த சீரீஸுடைய லேட்டஸ்ட் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொருட்டோ ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அதனால் இந்த சீரீஸுடைய மொத்த எபிசோட்ஸையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் பீரஸ்க்கும் வெஜிடாக்கும் ஒரு பயங்கரமான பேட்டில் நடந்திருக்கும். இந்த ஒரு பேட்டிலுடைய முடிவில் வெஜிடா ஜெயிச்சிருப்பார், பீரஸ் இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெஜிடா அஃபிஷியலாக காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறியிருப்பார். பீரஸ் அவருக்குள்ளே இருக்கிற எல்லா பவர்ஸையும் டேட்டாஸையும் இன்புட்ஸையும் வெஜிடாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இறந்து போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீஸாவை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர் டிராகன் பாய்ஸை வேறு வெஜிடாக்கு கொடுத்துட்டு தான் பீரஸ் போயிருப்பார். இப்போது வெஜிடா என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோலியும் ஆக்ராவையும் பார்த்து நீங்கள் உடனே கிளம்புங்க, நம்ம ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது. சூப்பர் டிராகன் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல வச்சுருக்கக்கூடாது. நம்ம உடனே இதை யூஸ் பண்ணி ஃப்ரீஸாவை கண்டுபிடிச்சி அவனை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி வெஜிடா சொல்கிறாரு. அதுக்கு ப்ரோலி, நீ சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் ரொம்ப நேரமாக குளிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் இந்த ஒரு சண்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனதால் நான் அதை மறந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேங்கிற மாதிரி ப்ரோலி சொல்கிறாரு. ஆக்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ இப்போ கூப்பிட்டா கூட நான் வருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாம்பா வெஜிடாவை திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாரு. வெஜிடா, நீ போகிறதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு போங்கிற மாதிரி ஒரு செயினை கொடுக்குறாரு. இந்த ஒரு செயினை வெஜிடா பார்க்குறாரு. அப்போது சாம்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு டான்ஸ் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸில் நீ சர்வை பண்ணிட்டீன்னா இந்த ஒரு செயினை வச்சு என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு வீரஸ் என்கிட்ட சொன்னாங்கிற மாதிரி சாம்பா சொல்கிறாரு. வெஜிடா இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ வருஷமாக வீரஸ் தான் இதை வச்சுருந்தானா, என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கிறதோடு நிறுத்தாமல் அவருடைய டெஸ்ட்ராயர் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. பீரஸ் கொடுத்த அந்த ஒரு சின்ன செயின் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடாக மாறுது. அதோடைய ஆறா மொத்த பிளானட்டையும் அப்படியே ஷேக் பண்ணுது. காட்சிகள் மாறுது. நமக்கு ஆஃப்டர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க. அங்கே பீரஸ் செம்ம கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இந்த இடத்தையே நான் மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, டிராகன் பால் சீரீஸில் எல்லா கேரக்டர்ஸும் இறந்ததுக்கு அப்புறம் கிங் எம்மாவுடைய பேலஸ்க்கு தான் வருவாங்க. இங்கே இருக்கிறவர் தான் கிங் எம்மா, இது எல்லாருக்குமே தெரியும். இவருடைய பேலஸில் தான் இப்போது பீரஸ் இருக்கார். இங்கே இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கிங் எம்மாவால் அதை அவருக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீரஸ் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த மனுஷன் எப்போவுமே டைமுக்கு வந்ததே இல்லை. உங்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவான். அவனுக்கு நான் ஒரு சின்ன வேலையை கொடுத்துருந்தேன், அதை அவன் முடிச்சிட்டான், இப்போ அவன் வந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட பீரஸ், அந்த பைத்தியக்காரனுக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களா? இதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் லூஸு கிடையாது. நீ என்கிட்ட பொய் சொன்னதாலேயே உன்னை நான் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது, உன்னுடைய பேலஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இன்னமும் எனக்கு என்னுடைய யங்கர் பாடி கிடைக்கவே இல்லை. நான் உனக்கு சரியாக 30 செகண்ட் டைம் தரேன். இப்போ மட்டும் அவன் வரலன்னா இந்த மொத்த இடத்தையும் நான் அழிச்சிடுவேங்கிற மாதிரி பீரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. பீரஸ், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பேசுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம கோகு தான். நீ இங்கே இருக்கீன்னா வெஜிடா அங்கே காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறிட்டான்னு தான் அர்த்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக வெஜிடாக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷனுங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கோகு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ நானும் ஏகப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியிருக்குங்கிற மாதிரி கோகு சொல்ல காட்சிகள் மாறுது.
இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இது என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தோம்னா, ஃப்ரீஸா ஏர்த்துக்கு வந்து ஏர்த்துடைய டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது யூனிவர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரீஸாவுடைய பிளான் என்னவா இருக்குன்னா, இந்த கேலக்டிக் பேட்ரோலில் இருக்கிற பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான திட்டமாக இருந்திருக்கு. இவங்களை எதுக்கு ஃப்ரீஸா ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆல்டோ இருக்காருல்ல, இவருக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். ஆனால் அதுக்கு ரியல் சோல் இருக்கிற பீயிங்ஸ் தேவைப்படுறாங்க. இதனால் இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இந்த கைதிகளை பிடிச்சிட்டு போனோங்கிற மாதிரி ஃப்ரீஸா பார்க்குறாரு. இதுக்காக எல்லா கைதிகள்கிட்டையும் ஃப்ரீஸா பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேலக்டிக் பேட்ரோலில் அடப்பட்டிருக்கிற சிறைவாசிகளே, எம்பரர் ஃப்ரீஸா பேசுகிறேன். உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு ஆஃபரை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த சிறையிலேருந்து நான் உங்களை விடுதலை பண்ணி ஒரு புது யூனிவர்ஸையே உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த ஆஃபர் வேணான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த சின்ன சிறைக்குள்ளேயே இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கேலக்டிக் பேட்ரோலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த சிறை கைதிகள் எல்லாருமே ஃப்ரீஸாவுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்கே கொடுமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஃப்ரீஸா சொல்கிறத கேட்டு நிம்மதியாக விடுதலையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இதை வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி வேணான்னு சொல்கிறவங்க மைண்ட்லேருந்து இந்த ஃப்ரீஸா பேசின அந்த ஒரு மெமரியை ஆல்டோ எரேஸ் பண்ணிடுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கேலக்டிக் பேட்ரோலுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஃப்ரீஸா பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஏர்த்துக்கே வந்திருக்காரு. ஏர்த்துக்கு வந்து ஏர்த் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது யூனிவர்ஸையே உருவாக்கியிருப்பார். அந்த யூனிவர்ஸுக்கு இந்த கைதிகளோட ஃப்ரீஸா, ஆல்டோ, அதுக்கப்புறம் குரிஸான்னு எல்லாருமே தப்பிச்சே போயிருப்பாங்க. பல வருஷங்கள் ஆகுது. நமக்கு இப்போது ஆல்டோவை காட்டுறாங்க. ஆல்டோ பயங்கரமாக வளர்ந்து ஆளே தெரியாமல் போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு நாங்கள் வந்தே பல வருஷம் ஆயிடுச்சு. நானும் ஃப்ரீஸாவும் செம்ம பவர்ஃபுல்லாக மாறிட்டோம். எனக்கு முன்னாடிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாச்சு என்னுடைய பிளானட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு என் ஃபேமிலியை பார்க்கணுங்கிறது தான் அந்த ஆசை. ஆனால் இப்போது எனக்கு அந்த ஆசை கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிட்டேன். இப்போ நான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கேன். இந்த யூனிவர்ஸுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஏன் அளவுக்கு எந்த நேமக்கும் பவர்ஃபுல்லாக இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் மாறிட்டேன். அதனால் எனக்கு என் பிளானட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒன்று தான், என்னுடைய ஃப்ரீஸா. அவருக்கு கீழே நான் எப்போவுமே இருக்கணும். அவர் இந்த மொத்த யூனிவர்ஸையும் ரூல் பண்ணுறத நான் பார்க்கணும். இது மட்டும்தான் என்னுடைய ஒரே லட்சியங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிக்கிட்டு இருக்க, நமக்கு ஃப்ரீஸாவை காட்டுறாங்க. அவர் பயங்கரமாக மெடிடேட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேலே ஒரு யூனிக்கான ஆரா கூட இருக்குது. இந்த ஆரா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. சீரிஸுடைய ஸ்டார்டிங்கில் வெஜிடா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஃப்ரீஸாவால் பவர் அப்ஸே ஆக முடியாது, அந்தளவுக்கு அவன் செல்ஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் இப்போது ஃப்ரீஸா அப்படி இல்லை. ஏன்னா ஒரு பிளானட்டையே அழிக்கிற அளவுக்கு ஃப்ரீஸா கிட்ட பவர்ஸ் இருக்குது. இந்த பவர்ஸ் எல்லாம் அவர் எப்படி அடைஞ்சார்? இவங்க இப்போது எந்த யூனிவர்ஸில் இருக்காங்க? இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன? இங்கே கிங் ஃப்ரீஸா எப்படி ஆட்சி செய்கிறாருங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.